எமோஷன்ஸை நமக்குள்ளே சப்ரஸ் பண்ணி வைக்கிறது தப்புன்னு எனக்கு தெரியும். ஆனால் எப்படி ஹெல்த்தியாக எக்ஸ்பிரஸ் பண்ணான்னு தெரில அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கான வீடியோ தான் இது. இந்த வீடியோ நேற்று வீடியோட ஒரு கண்டினியூஷன். ஸோ அந்த வீடியோ பார்க்கலன்னா அதை பார்த்துருங்க. உங்கள் எமோஷன்ஸை ஹெல்த்தியாக எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கான ஃபியூ ஸ்ட்ராட்டஜிஸ் தான் பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி, டாக் டு அ ட்ரஸ்டபிள் பர்சன். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கும் உங்கள் பாஸ்க்கும் எப்பயும் போல பிரச்சனைன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் இப்போ கோவமாக இருக்கீங்க. அந்த கோவத்தை உங்களுக்குள்ளே வச்சுக்காம நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணுற யாராச்சும் ஒரு பர்சன்ட்ட போய் இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்றத ஷேர் பண்ணுங்க. அது உங்கள் ஃப்ரெண்டாக இருக்கலாம், ஃபேமிலி மெம்பராக இருக்கலாம். ஐயோ இல்லை ப்ரோ, அவங்க தான் ப்ரோ பிரச்சனையே அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு தெரபிஸ்ட்டை போய் பேசுங்க. ஒரு நான் ஜட்ஜ்மெண்டலான சேஃப் ஸ்பேஸில் நம்ம விஷயங்களை ஷேர் பண்ணும்போது நம்ம இமோஷன்ஸ் ஹெல்த்தியாக ப்ராசஸ் ஆகும். செகண்ட் விஷயம், ஜேர்னலிங். இதுதான் என்னோட பர்சனல் ஃபேவரட். நம்ம என்ன ஃபீல் பண்ணுறோம் அப்படின்றது பேப்பரில் எழுதும்போது ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். மூணாவது விஷயம், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. அது எனி கைண்ட் ஆஃப் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியாக இருக்கலாம். வாக்கிங், ஜாக்கிங், சைக்கிளிங், ஜிம். நமக்குள்ளே இருக்கிற எமோஷனல் டென்ஷனை அது ரிலீஸ் பண்ண ஹெல்ப் பண்ணும். நாலாவது விஷயம், கிரியேட்டிவ் அவுட்லெட்ஸ். கிரியேட்டிவாக நீங்கள் ஏதாச்சும் ஆர்ட், போயட்ரி, மியூசிக் இந்த மாதிரி விஷயங்கள் இன்வால்வ் ஆகும்போது அது உங்களோட இமோஷனல் எக்ஸ்பிரஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் நீங்கள் சூப்பராக பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் பண்ணால் போதும். அஞ்சாவது விஷயம், மெடிடேஷன். பல டைப்ஸ் ஆஃப் மெடிடேஷன் இருக்குது. உங்களுக்கு எது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் சஜஸ்ட் பண்ணுறது மைண்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் இருக்குது. அதை நீங்கள் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஆறாவது விஷயம், ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டி. ப்ரேயர் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் இன்வால்வ் ஆகும்போது அது உங்கள் எமோஷன்ஸை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு பர்சனலி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு கைஸ். இப்போ நான் சொன்னது ரொம்ப பேசிக்கான முக்கியமான விஷயங்கள் தான் சொல்லியிருக்கேன். இப்போ நான் சொன்னது மட்டும்தான் வேணும் இல்லை, தேர் ஆர் மெனி வேஸ் டு ஹெல்திலி எக்ஸ்பிரஸ் யுவர் இமோஷன்ஸ். நீங்களாம் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். எல்லா மெத்தடுமே எல்லாருக்குமே ஒர்க் அவுட் ஆகணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு எது நல்லா ஒர்க் அவுட் ஆகணும் நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். இமோஷன்ஸை உள்ளே சப்ரஸ் பண்ணி வச்சிருக்க உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ அனுப்பிச்சி விடுங்க.